ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் தான். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறேன். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். புளி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம், மிளகாய் வெத்தல், இது வந்து தோரம்பருப்பு, ஒரு அரை கப் தோரம்பருப்பு, தக்காளி, இது மஞ்சள் பொடி, இது வந்து சாம்பார் பொடி, இது வந்து மல்லித்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் தோல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தோரம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அந்த தோரம்பருப்பு ஒரு அரை கப்பு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்போ அதில் சேர்த்துடலாம். முதல்ல தோரம்பருப்பை வந்து செஞ்சு இது பண்ணிடணும், வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தக்காளி இதில் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வேக வச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வந்து கடுகு, ஜீரகம், மிளகாய் வெத்தல் இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இந்த குழம்பு மஞ்சள் பூசணி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட இந்த மாதிரி செஞ்சால் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கலந்து விடுங்க. என் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பங்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ மஞ்சள் பூசணிக்காய் வந்து இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இந்த மஞ்சள் பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரெசிபிலாம் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு சாம்பார் செஞ்சு இது காமிக்கிறேன். இது பருப்பு சாம்பார் செஞ்சு காமிக்கிறேன். வேறு என்ன உங்களுக்கு என்ன இது வேணாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேறு என்ன உங்களுக்கு எது வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காய் இதில் சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே அந்த இதெல்லாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா மஞ்சள் பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துடலாம். வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே இதை கலந்து விட்டுருங்க. இதில் வந்து நிறைய நம்ம டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் பண்ணலாம். மஞ்சள் பூசணிக்காலே நிறைய விதமான ஐட்டம்லாம் செய்யலாம். உங்களுக்கு எது வேணுனாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் வந்து இன்க்ரீடியன்ஸில் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே அதை கலந்து விட்டுருங்க. இப்போ அப்படியே நல்லா அதை கலந்துடலாம். என்னோடய சேனலில் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் சமையல் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இதில் பருப்பு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவு குழையணும். நல்லா பருப்பு நல்லா மசிஞ்சு குழஞ்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் பருப்பெல்லாம் அதில் சேர்த்துடலாம். எல்லா பருப்பையும் இதை சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ அதை அடுப்பு அணைச்சிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த சாம்பார் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப இதுவும் டைமும் எடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.